சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட தாவேக நிர்வாகிகள் மதியழகன் மற்றும் பவுன்ராஜ் இருவரும் நீதிமன்றத்தில் ஆஜர். போலீஸ் கூறியதை மீறி ராங் ரூட்ல போனாங்க. கரூர் பாலத்திலிருந்து வேண்டுமென்றே தாமதமாக வந்தன என போலீஸ் தரப்பில் வைக்கப்பட்ட அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள். அதிக கூட்டம் வரும் என்று விஜய்க்கு தெரியுமா? அவரிடம் சொல்லப்பட்டதா? நீங்கள் கேட்ட 3 இடமும் போதுமானதாக இல்லையே என சரமாரியாக கேள்வி எழுப்பிய நீதிபதி. கரூரில் தமிழக வெற்றி கழகத்தின் பரப்புரை நிகழ்ச்சியில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி குழந்தைகள், பெரியவர்கள் என இதுவரை 41 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் 100க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்து மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறை விசாரணை நடத்தி வருகிறது. இந்நிலையில் இது தொடர்பாக தாவேக கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன் மற்றும் நிர்வாகி பவுன்ராஜ் ஆகியோர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். இந்த வழக்கானது கரூர் மாவட்ட குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி பரத்குமார் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது காவல்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் கூட்ட நெரிசல் ஏற்பட்ட கரூரில் போலீஸ் அனைத்து நடைமுறைகளையும் பின்பற்றியதாகவும் இதுவரை 41 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் உயிரிழப்புகள் மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதால் சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்ய வேண்டும் எனவும் வாதிட்டார். அப்போது அதனை எதிர்க்கும் விதமாக தாவேக தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஒரு நபர் ஆணையம் அறிக்கை வரும் வரை யாரையும் கைது செய்யக்கூடாது எனவும், விஜய் பரப்புரைக்கு வந்தது தானாக வந்த கூட்டம் தான் எனவும், யாரையும் வண்டி வைத்து அழைத்து வரவில்லை என்றும் கூறப்பட்டது. மேலும் 1.5 லட்சம் சதுர அடி கொண்ட லைட் ஹவுஸ் பகுதியில் தான் போலீஸ் அனுமதி வழங்கவில்லை என குற்றம் சாட்டியது. இதற்கு பதிலளித்த காவல்துறை தரப்பு லைட் ஹவுஸ் பகுதியில் அமராவதி ஆற்றுப்பாலம் இருப்பதால் அனுமதி வழங்கவில்லை என்றும், விஜய் பிரச்சாரம் நடந்த இடத்திற்கு முன்பு அதிமுக பிரச்சாரம் நடந்தபோது அதிக வாகனங்கள் வந்ததால் அந்த இடத்தை விஜய்க்கு பிரச்சாரத்திற்கு வழங்கினோம் எனவும் தெரிவித்தது. அப்போது குறுக்கிட்ட நீதிபதி மைதானம் போன்ற பகுதியை ஏன் கேட்கவில்லை என விஜய் தரப்பிடம் கேள்வி எழுப்பினார். அதற்கு விஜய் கூட்டத்திற்கு முதலில் 10,000 பேர் வருவார்கள் என்று நினைத்தோம், அதனால் தான் கேட்கவில்லை என விஜய் தரப்பில் கூறப்பட்டது. இதற்கிடையே தங்களின் வாதத்தை தொடர்ந்த காவல்துறை கரூரில் நேர அட்டவணையை விஜய் கடைபிடிக்கவில்லை, வேகமாக வர சொல்லியும் போலீசார் கூறினார்கள். போலீஸ் கூறியதை மீறி ராங் ரூட்டில் சென்றார்கள். புஷி ஆனந்த் வாகனத்தை நிறுத்தி முனியப்பன் கோயில் சந்திப்பில் தாமதமாக செய்தார். கரூர் பாலத்தில் இருந்து வேண்டுமென்றே தாமதமாக வந்தனர். முனியப்பன் கோயில் சந்திப்பில் விஜய் கேரனுக்குள் சென்று விட்டார். கேரனுக்குள் செல்லாமல் விஜயை பார்த்திருந்தால் கூட்டம் கலைந்திருக்கும். கைது செய்யப்பட்ட மதியழகன், பவுன்ராஜ் இருவரும் வாகனத்தை செல்ல விடாமல் தாமதப்படுத்தியதுதான் நெரிசலுக்கு காரணம் என அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தனர். இருவரது வாதங்களையும் கேட்ட நீதிபதி, வார விடுமுறை, காலாண்டு விடுமுறை நாளில் எப்படி குறைந்த எண்ணிக்கையில் வருவார்கள் என்று கணித்தீர்கள்? விஜயை பார்க்க குழந்தைகள் கண்டிப்பாக வருவார்கள். அதற்கு தகுந்த இடத்தை கேட்டிருக்க வேண்டும். எடப்பாடியை பார்க்க வருவது கட்சி கூட்டம், ஆனால் விஜயை பார்க்க அனைத்து தரப்பினரும் வருவார்கள். தாவேக கேட்ட 3 இடமுமே போதுமானதாக அல்ல. அதிக கூட்டம் வரும் என்று விஜய்க்கு தெரியுமா? அவரிடம் சொல்லப்பட்டதா என சரமாரி கேள்விகளை எழுப்பிய நீதிபதி தேதி குறிப்பிடாமல் இந்த வழக்கை ஒத்திவைத்தார்.